மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385588. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நேற்று அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் 25% ஊதியத்தில் உயர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? என்ன நடக்குது? இது எப்படி சாத்தியப்படுத்தின? டாஸ்மாக் கடைகளில் இந்த ரீட்டைல் ஷாப்லலாம் பணியாற்றுகிறார்களே சேல்ஸ்மேன், அவங்களாம் ரொம்ப நாளாக வச்ச மையமான கோரிக்கை என்னென்னா தங்களை அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும். இந்த கம்பெனிங்கள்லாம் சாதாரண கம்பெனிங்கள்லாம் கிடையாது. நம்ம இவர் சொன்னார் இல்லையா, முதல்வர் விஜய், ஒரு 100 கோடி ரூபாய் அசால்ட்டாக பார்ட்டி ஃபண்டுன்னு யாருக்கோ போயிட்டு இருந்ததை ஒரு மாதத்துக்கு 100 கோடி ரூபாய், வருஷத்துக்கு 1800 கோடி ரூபாவை கஜானாக்கு திருப்பி விட்டேன். லாங் பெண்டிங் டிமாண்ட் ஃபார் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கவரேஜ். They have been asking the government for 20 years. The CM has directed that the scheme be extended to them. முதலமைச்சர் இந்த இஎஸ்ஐ ஸ்கீம் அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு சொன்னார்னா எவ்வளோ பெரிய விஷயம். திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி அவர் இதை அந்த தொழிலாளிகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்கிறத ஒரு தொழிற்சங்க தலைவர்ன்ற முறையில் நான் மனதார வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். இது தொடரணும். தொழிலாளர்களுக்கான ஆட்சின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போனப்போ இன்னைக்கு உச்சபட்ச நடிகராக இருந்து. வெள்ளிக்கிழமை முதல்வர் அவர்களுக்கு கரூர் செல்ல அனுமதி. யார் அவருக்கு அனுமதி கொடுக்கணும்? ஆதன் சினிமர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட மதிவானன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் இருக்கு சார். வணக்கம். வணக்கம் சார். நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஒரு சர்ச்சையும் நிறைய கேள்விகளும் இருந்துச்சு. எதை பொறுத்துன்னு இந்த டாஸ்மார்க்கை பொறுத்து. ஏன்னா இந்த ஊழியர்கள் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், இந்த பாட்டிலுக்கு மேலே 10 ரூபாய் வாங்குறதுல எங்களுக்கும் நாங்கள் இத்தனை காலத்தில் உழைச்சிருக்கோம், நாங்கள் கேட்ட ஊதியம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற நிறைய விஷயங்கள் அவங்க சார்பாக வச்சுருந்தாங்க. நேற்று அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் 25% ஊதியத்தில் உயர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? என்ன நடக்குது? இது எப்படி சாத்தியப்படுத்தின? உங்களுக்கு தெரியும், நான் பேசிக்கலி ட்ரேட் யூனியன் லீடர். எஸ் சார். 50 வருஷமாக பிஎஸ்என்எல் தொழிலாளர்கள் சங்கத்தில் எல்லா பொறுப்பையும் வகிச்சு இப்போ தேசிய தலைவராக நான் இருக்கேன். அதனால் இது எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். ஓகே. டாஸ்மாக் கடைகளில் இந்த ரீட்டைல் ஷாப்லலாம் பணியாற்றுகிறார்களே சேல்ஸ்மேன், அவங்களாம் ரொம்ப நாளாக வச்ச மையமான கோரிக்கை என்னென்னா தங்களை அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும். முதல்ல நிரந்தரமாக்க வேண்டும். ஃபஸ்ட்டு நிரந்தர ஊழியர்கள் ஆக்குங்க. கோரிக்கையே அதுதான். ஆமாம். ஓகே. ஏன்னா இப்போ அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லைங்க. பாதுகாப்பு, ஜாப் செக்யூரிட்டி நில். பணி பாதுகாப்பு என்பதே கிடையாது. என்னைக்கு வேலை போவோம், எதுக்கு வேலை போவோம்னு தெரியாது. இப்படி அவங்க நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு தான் அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தொழிற்சங்கங்கள்லாம் கொஞ்சம் வலுவாக பல போராட்டங்கள், ஒன்றுபட்ட போராட்டம்லாம் எடுத்ததின் காரணமாக ஓரளவுக்கு அவங்களுக்கு பணிக்கு பாதுகாப்பு என்ற நிலை எட்டப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அதிகாரப்பூர்வமாக எதுவும் இல்லைனாலும் யாரும் ஜஸ்ட் லைக் தட் அவங்கள ஹையர் அண்ட் ஃபயர் பண்ணிட முடியாது. இப்போ அதுக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதனால் அந்த சங்கங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிரந்தரமாக்க வேண்டும். அடுத்தது அரசு ஊழியர்களாக எங்களை மாற்ற வேண்டும். அது நியாயமான கோரிக்கை தான். கண்டிப்பாக. அரசாங்கத்துக்கு வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம் வரத்தர இலாக்கா அல்லது துறை, அதில் வேலை செய்கிறவங்கள அரசாங்க ஊழியராக இருக்க மாட்டாங்க. நான் நஷ்டத்தை உண்டாக்குற எல்லாத்துலேயும் அரசு ஊழியர்களாக இருப்பாங்கன்னா சரியில்லை. இது டைரெக்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக ஆக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இட் இஸ் நாட் எ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே. கவர்மெண்ட் கம்பெனி, ஒரு பொதுத்துறை நிறுவனம். இப்போ பிஎஸ்என்எல், இப்போ போக்குவரத்து கழகங்கள்லாம் இருக்கு இல்லையா, தே ஆர் நெய்தர் கவர்மெண்ட் நார் பிரைவேட், இன் பிட்வீன், குவாசி கவர்மெண்ட்னுவாங்க. பொதுத்துறை, தனியார் துறையும் கிடையாது, அரசு துறையும் கிடையாது, இது பொதுத்துறை. அப்போ அந்த மாதிரி ஒரு பொதுத்துறை நிறுவனமாகத்தான் டாஸ்மாக் கார்பரேஷன் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி. அப்போ அதில் அவங்களுக்கு அந்த பொதுத்துறையில் நிரந்தரமாக்குனாலே அவங்களுக்கு அரசாங்கம் தானே ஓன் பண்ணுது. டாஸ்மாக் கார்பரேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற யாருக்கும் பங்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 100%
மாநில அரசுக்கு சொந்தமானது. ஆமா. அப்போ அந்த நிறுவனத்தில் நிரந்தர ஊழியர் ஆயிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் மோரார்லெஸ் அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ் தான் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நானும் பார்த்தேன் பத்திரிகையில் விக்னேஷ் அவர் வந்து உண்மையிலே தாவேக்கா அமைச்சர்களில் ரொம்ப ஆர்ப்பாட்டம் சத்தம்லாம் போட்டுக்காம மிக சிறப்பாக அந்த என்ன நம்ம துறையை அதை படித்து அதில் இன்வால்வ் ஆகி கமிட்டடாக வேலை செய்யக்கூடிய அமைச்சர்களில் இவரை நான் வந்து முதன்மையானவராக கூட சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து அவர் ஸ்டடி பண்ணுறாரு. அங்கே போகிற ஆன் த ஸ்பாட்டுக்கு போகிறாரு, ஒர்க்கர்ஸ் டிமாண்டை என்னன்னு கேட்குறாரு. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், வேர் த ஷூஸ் பிஞ்சஸ்னுவாங்க, செருப்பு எங்கே ஷூ எங்கே காலை கடிக்குதுன்றது அவங்க சொல்கிறத வச்சாதான் நமக்கு தெரியும். நம்ம இப்படி உக்காந்துக்கிட்டு போடுப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்ட். ஸோ தொழிற்சங்கங்களை எல்லாம் பேசி எல்லா இதுவும் பண்ணி தான் 2 விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார். தொழிலாளிக்கு நல்லதும் பண்ணியிருக்காரு, அதே போல் கன்சியூமருக்கும் அதாவது பயனீட்டாளர்களுக்கு நல்லது பாதிப்பு இல்லாம பண்ணிருக்காரு. ஆமா. நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெஷராவே தெரியல சார் அவருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுலயே மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இது. ஏன்னா எந்த நேரத்துல என்ன சொல்லுவாங்கன்றதே தெரியாது. இல்ல பணம் புழங்கக்கூடிய இலாக்கா கொஞ்சம் கண்ண அசைந்தா அவர் பாக்கெட்ல 100 கோடி வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே. ஏன்னா இந்த டாஸ்மாக்கு இது பண்றாங்க இல்லையா, சப்ளை பண்றாங்க இல்லையா அந்த மதுபானங்களை, அந்த கம்பெனிகள்லாம் சாதாரண கம்பெனிகள்லாம் கிடையாது. நம்ம இவர் சொன்னார் இல்லையா முதல்வர் விஜய், ஒரு 100 கோடி ரூபாய் அசால்ட்டா பார்ட்டி ஃபண்டுன்னு யாருக்கோ போயிட்டு இருந்ததை ஒரு மாதத்துக்கு 100 கோடி ரூபாய், வருஷத்துக்கு 1800 கோடி ரூபாவை கஜானாக்கு திருப்பி விட்டேன்னு சொன்னார. அப்படின்னா கொஞ்சம் அப்படி கண்ணை அசைச்சால் எவ்வளோ நடக்கும்? அதான் சார் ஃப்ரெஷர் மாதிரி இல்லை, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இல்லை அவர் வந்து அதான் அதை வந்து தன்னுடைய துறையை எடுத்து ஸ்டடி பண்ணிட்டாரு. ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் கூட போராட்டம்லாம் நடத்தினாங்க அந்த ஈரோடு திருப்பூர் இந்த பக்கம்லாம். பட் அங்கெல்லாம் கூட போய் இது போல் வந்து இன்றைக்கி நான் ரொம்ப பாராட்ட வேண்டியது என்னென்னா, நெகட்டிவாக நிறைய விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த அரசை பற்றி. பாசிட்டிவான விஷயங்கள் தான் மிக அதிகமாக. அது ஏனோ அது வெளியே வர மாட்டேங்குது. ரொம்ப என்னன்னா 20 வருஷமாக இந்த டாஸ்மாக் பணியாளர்கள் போராடிட்டு இருந்த அந்த இது இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் இது எம்ப்ளாயீஸ் இன்சூரன்ஸ், அந்த இஎஸ்ஐன்றது அது வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க, எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஓகே. இதில் என்ன போட்டிருக்குன்னா, த கவர்மெண்ட் ஹஸ் ஆல்சோ அக்செப்டட் த எம்ப்ளாயீஸ் லாங் பெண்டிங் டிமாண்ட் ஃபார் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கவரேஜ். They have been asking the government for 20 years. The CM has directed that the scheme be extended to them. முதலமைச்சர் வந்து இந்த இஎஸ்ஐ ஸ்கீம் அவங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு சொன்னார்னா எவ்வளோ பெரிய விஷயம். அவங்கன்னா அவங்க குடும்பம் இப்போ இங்கே பக்கத்தில் ஐநா வரும் இஎஸ்ஐ இருக்குது, இங்கே வந்துடலாம், அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இனிமேட்லேருந்து. ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு என்பது மிக கடுமையான ஒரு செலவாக சில நேரங்களில் வந்துடுது நமக்கு. ஆக இன்னைக்கு அந்த இஎஸ்ஐ என்பது அவங்களுக்கு 25% சம்பள உயர்வை விட இதுதான் நான் மெயினாக பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு 10-15% வந்து செலவாகுது, தடுக்குது இல்லை, குறைக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ இது அது கையில் காசாக கிடைக்குதுங்க, இது ஆகிற செலவை கம்மி பண்ணுது. அப்போ எனக்கு கேட்டால் ஒரு 40%க்கு மேலே அவங்களுக்கு இன்க்ரீஸ் இன் ரெவென்யூ வரப்போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இது வந்து 25% ஹைக்குன்றது வந்து நமக்கு பெரிய தொகையாக தெரியும். ஆனால் அவங்களுக்கு வந்து இது சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. பொன் வைக்க வேண்டிய இடத்துல பூ வச்சிருக்கிறாங்கன்னு ஒன்றா சொல்லுவேன். ஏன்னா நம்ம பொதுவாக பார்க்கும்போது தொழிற்சங்கம் தொழிலாளி மட்டுமே பார்க்க முடியாது. அரசு அதுக்கு கொடுக்கக்கூடிய வசதி இருக்கா, அதன் நிதி ஆதாரம் எப்படி இருக்கு, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். இப்போ உங்களுக்கு தெரியும், பதவியேற்ற அன்னைக்கே சொல்லிட்டாரு, ஒயிட் பேப்பர்லாம் வெளியிட்டுட்டாங்க நிதி நிலைமை எப்படி, நம்ம மாநிலத்தின் நிதி நிலைமை வந்து ஊழல் இந்த சுருட்டல்ல சுருண்டு போய் கிடக்குது. ஆனாலும் 25% இந்த சிச்சுவேஷன்லன்றத நான் வந்து இது ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். இது வந்து நம்ம தொழிலாளர்களும் புரிந்து கொள்வார்கள். இது பெரிய இஷ்யூ இல்லை, பெரிய அமௌண்ட் இல்லை. 50% கொடுத்தா கூட அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய செலவுகளுக்கு வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமானதாக இருக்காது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இந்த 25% ஏறுதுன்னு பெருசாக பேசுவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, ஒரு அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் அடுத்த மாதத்துலேருந்து
14,000 ரூபாய் சம்பளத்திலேருந்து 17,925, நாட் ஈவன் 18,000. ஓகே. குறைந்தபட்ச ஊதியமே 20,000 மத்திய அரசுலாம் சொல்கிறாங்க. ம். அதான் மினிமம் வேஜே 20,000 இருக்கணும்னு தொழிற்சங்கங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, இவருக்கு கடைநிலை ஊழியர் நினைக்கிறேன், இவர் சேல்ஸ்மேன், ஓகே. இவருக்கு இந்த 25% வாங்குறதுக்கு முன்னால் 14,000 தான் வாங்கிட்டு இருக்காரு. சென்னையில எல்லாம் வீட்டு வாடகையே 8,000 9,000 கொடுத்துட்டா அவங்க எப்படி வாழ்வாங்க? ஓகே. ஸோ அதனால் இது மிகப்பெரிய பொனான்சா அப்படிலாம் நான் கருத மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி விலைவாசி அந்த அளவுக்கு உயர்ந்துருக்குது. எல்லா சர்வீஸும், பஸ்ஸு, பெட்ரோலு, டீசலு, பாலுன்னு மக்கள் பயன்படுத்துகிற மக்களில் ஒருத்தர் தானே அவங்க. எல்லா பொருட்கள் விலையும் பல மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கும்போது அவங்க சம்பளம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக உயராமல் இருப்பதும், 20 வருஷமாக இஎஸ்ஐ கவரேஜ் கூட அவங்களுக்கு கேட்டால் திமுக என்ன சொல்லுவாங்க தான் இது வரைக்கும் வாய்க்கிடியும் அவங்களுக்கு. மேதின பூங்காவை கலைஞர் உருவாக்கினார், மேதினத்தன்று அரசு விடுமுறை. ஏயா அரசு விடுமுறை விட்டு நாக்கையா வழிக்க போகிறோம்? தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச இஎஸ்ஐ கவரேஜை ஏன் திமுக அதிமுக அரசுகள் இத்தனை நாளாக வந்து கொடுக்காம இருந்தாங்க? ஒரு தொழிலாளி அதுவும் 50,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வருவாயை உருவாக்கி தரான். அவனுக்கு வந்து ஒரு மினிமம் கர்டசி, அவன் ஒன்றும் எனக்கு பங்களா கொடுங்க, டொயோட்டா கார் வாங்கி கொடுங்கன்னு கேட்கல. இஎஸ்ஐ இது வந்து கடமைங்க, ஆதார கடமைகள். இவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு லண்டனுக்கு போயிடுவாங்க, அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க, எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த நிறுவனத்தில் பணியாற்ற தொழிலாளிக்கு இன்சூரன்ஸ் கவரேஜே கொடுக்க மாட்டோம்னா இது எப்படியாப்பட்ட அயோக்கியதனம்? இது அயோக்கியதனம்னு தான் சொல்லணும். ஸோ திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி, அவர் இதை வந்து அந்த தொழிலாளிகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்கிறத ஒரு தொழிற்சங்க தலைவர்ன்ற முறையில் நான் மனதார வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். இது தொடரணும். தொழிலாளர்களுக்கான ஆட்சின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போனப்போ இன்னைக்கு வந்து உச்சபட்ச நடிகராக இருந்து, கஷ்டம்னா என்னன்னே தெரியாத ஆள் தானேங்க அவர். முதல்ல ஒன்றா அசிஸ்டன்ட் டைரக்டர் பையன் சொல்லியிருக்கலாம், அப்பா கஷ்டப்பட்டிருக்கலாம். கடந்த 30 வருஷமாக இஸ் ஸ்டார். ஆனால் அவர் பாருங்க டவுன் டு எர்த்தாக எப்படிலாம் யோசிக்கிறார் பாருங்க, சாதாரண மக்களுடைய மனநிலையை. அதனால் வந்து இந்த ஆட்சி வந்து உண்மையிலேயே ரொம்ப மெச்சத்தக்க அளவில். நேற்று நான் ஒரு பேப்பரில் பார்த்தேன், நான் பேப்பரோ ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். விழுப்புரம் பக்கத்தில் இந்த பெண்கள்லாம், விவசாய பெண்களா அல்லது இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் போன ஒரு வழியில் அங்கே ஏதோ உட்காந்துட்டு, அதாவது இந்த ஆனந்த் இருக்காரு, புசி ஆனந்த், அப்படியே சப்பளங்கள் போட்டு தரையில் உட்காந்துன்னுக்கிறாரு. எல்லாம் வயசான கிழவிங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு என்னம்மா குறைன்னு ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து விசாரிச்சா எப்படி இருக்கும்? அமைச்சர் மாதிரி பந்தா தோரணை எதுவுமே இல்லைங்க. ஐ அட்மயர் ஹிம் பிகாஸ் இப்படி ஒருத்தர் வந்து உட்கார்ந்த தட்டு தான் கலெக்டர் அவர் பக்கத்தில் வந்து உட்கார வேண்டியதாக போச்சு. அமைச்சரே வந்து அவங்களோட உட்காந்து பேசும்போது கலெக்டர் எப்படி நிற்க முடியுமா? கரெக்ட். அப்போ பாருங்க, ஒரு அமைச்சர் ஒழுங்காக இருந்தாருன்னா அவர் அதிகாரிகளும் 9:30 மணிக்கு வராரு, 10 மணிக்கு வராரு, சாப்பாடு கட்டிட்டு வராருன்னு கிண்டல் பண்ணுறாங்களே. அவர் 9:30க்கு வர்றதால் தான் 9:15க்கு எல்லா அதிகாரியும் வந்துடுறான். வேற வழி இல்லைல்ல. முன்னால் இருக்கிறவங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியே வருவாங்க, அப்படியே சேனைகளோடு அப்படியே கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அப்புறம் அப்படியே போயிடுவாங்க. அவங்கெல்லாம் தங்களை அரசு ஊழியர்களாகவே கருதி கொள்ளவில்லை. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாங்க, த ரிவிஷன் வில் காஸ்ட் த ஸ்டேட் அண்ட் அடிஷ்னல் 110 கோடி. அதாவது 110 கோடி அதிகமாக கிடைக்கும், அதிகமாக செலவாகும் ஒரு வருஷத்துக்கு இந்த 25% ஏத்தனத்துக்கு. அதனால வந்து இதை வந்து அந்த தொழிலாளர்கள் நிச்சயம் வரவேற்பார்கள் என்ற போதுமானது இல்லைதான் அது இன்னைக்கு வந்து இருக்கிற நிலைமைக்கு. ஆனா நான் சொன்னேன், ஆண்டு காலமாக இத்தனை ஆட்சிகளும் பண்ணாத ஒரு விஷயம் இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற நிதி நெருக்கடியில், கரெக்ட், நிதி அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். அதில் இதை செஞ்சு அதான் பொன் விற்க வேண்டிய இடத்துல பூ வச்சிருக்கார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அதே போல் ஆனால் அதே நேரத்தில் அந்த அமைச்சர் வந்து உங்களுக்கு இதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் நீங்கள் சிலதெல்லாம் செய்யணும். டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம உரிமையை கேட்போம், உரிமைக்கு கோஷம் போடுவோம்னா கடமையும் செய்யணும் இல்லை? அதான ஒரு உண்மையான தொழிற்சங்கம்.
சும்மா நாட்டியம் வந்து உரிமைக்கு குரல் கொடுப்பாங்க. ஆனால் அந்த கம்பெனியை பற்றியோ அதன் சேவையை பற்றியோ கவலையே பட மாட்டாங்க. அது எக்கேடு கெட்ட சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் வரைய முடியும். ஒரு குட் யூனியன் லீடர் வந்து எப்பவுமே இண்டஸ்ட்ரியை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இண்டஸ்ட்ரி இருந்தால் தான் அந்த ட்ரேட் யூனியன் ஒர்க்கர் எல்லாம் இருக்க முடியும். இப்போ பிஎஸ்என்எல் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? ஒரு பிஎஸ்என்எல் ஆஸ் சச் கொலாப்ஸ் ஆச்சுன்னா அதில் இருக்கிற ட்ரேட் யூனியன்ஸ் மட்டும் அப்படியே தில்லாக நிற்பாங்களா? ஸோ எ ஜென்யூன் ட்ரேட் யூனியன் லீடர் ஆல்வேஸ் சேஃப்கார்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இஸ் கம்பெனி. அது வந்து முதலாளிகளுக்கு இல்லை, நிறுவனம் நல்லா இருக்கணும்ல. ஸோ அந்த அடிப்படையில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஒரு கடமைகளையும் சுட்டி காட்டியிருக்கார் அமைச்சர். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எக்ஸ்ட்ரா மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸுக்கு மேலே 10 ரூபாய் வாங்குறத நிறுத்துங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து ரெண்ட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அப்புறம் பாட்டெல்லாம் வந்துட்டு ஏற்றி இறக்க வேண்டியிருக்கு கேஸு, அப்புறம் வந்துட்டு நாங்கள் எலக்ட்ரிசிட்டி கட்ட வேண்டியிருக்கு, ஷார்ட் ஃபால் ஆச்சுன்னா எங்களுக்கு ப்ராப்ளம், சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் நாங்கள் 10 ரூபா வாங்குகிறோம், இந்த 10 ரூபா வாங்கிட்டு போய் நாங்கள் ஒன்றும் மாடி வீடு கட்டுறது இல்லைன்றாங்க. ஸோ ரெண்டையும் புரிந்து கொண்டு தான் இப்போ உங்களுக்கு சம்பளம் சில வசதிகள்லாம் தரோம், ஆனால் இதை வாங்காதீங்க. அதே போல் இந்த பாட்டிலுங்களை திருப்பி வாங்கிறது போகிறது, அது ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு இல்லைங்களா? அதுக்கு ஒரு பூர்வாங்கமாக ஏதோ ஒரு மிஷினரி அதில் போட்டாச்சுன்னா அதில் வந்து காசு போகலாம் மாதிரி, அது ஒரு ஒர்க்லோட கம்மி பண்ணுது இல்லை? ஒரு சேல்ஸில் ஒரு ஷாப்பில், ரீட்டைல் ஷாப்பில் 2 பேர் இருப்பாங்க அதிகபட்சமாக. இப்போ எல்லாம் ஒருத்தன் பாட்டில் வந்து கொடுப்பான், அதுவும் அவங்கெல்லாம் என்ன மூடில் கொடுப்பாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எல்லாம் குதிரை மேலே வருவாங்க, அரபியா குதிரையில் தான் வருவாங்க, யாரும் காலில் நடந்து வர மாட்டாங்க. டாஸ்மாக்கு வந்த பிறகு தான் ஆவாங்க இல்லை, வந்து குதிரை மேலே வர்றவங்க பல பேர் இருப்பாங்க. இப்போ அவங்களெல்லாம் டீல் பண்ணோம். சரி, அதனால கஷ்டமான ஜாபு தாங்க அது. பல படித்த, எனக்கு தெரியும் படித்த பட்டதாரிகள்லாம் அங்கே வேலை செய்கிறாங்க. இப்போ கேரளாவில் போனீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் பிஹெச்டி ஹோல்டர்ஸ்லாம் பஸ் கண்டக்டராக இருப்பாங்க. வேலையில்லா திண்டாட்டம் இப்போ எல்லாரையும் தள்ளுது. எங்கேயாவது போய் இப்போ கிராமங்களில் விவசாயம் போயிடுது, விவசாய நிலம் பூரா ரியல் எஸ்டேட்டாக போடுறான், எல்லாம் ஃப்ளாட் கட்டுறதால அவங்க நகரம் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேலை வாய்ப்பு என்பது ஆட்டோமேஷன், மாடர்னைசேஷன், இதெல்லாம் நம்ம எதிர்க்க முடியுமா? தொழிற்சங்கம் வேலை போகுதுன்னு 10 பேர் செய்கிற வேலையை ஒரு மிஷின் செஞ்சுட்டு போகுது. ஆனால் அதே நேரத்தில் தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பை, மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டியதும் அரசின் கடமை. கண்டிப்பாக. அப்போ ரொம்ப பேலன்ஸாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. எக்ஸ்ட்ரீமாக எதுவும் இந்த பக்கம் போயிட முடியாது, அந்த பக்கம் முடியாது. ஸோ விஜய் அரசு வந்து ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஐ அப்ரிஷியேட் தம். கண்டிப்பாக சார். சார் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, வெள்ளிக்கிழமை முதல்வர் அவர்களுக்கு கரூர் செல்ல அனுமதி, எப்படி நீங்க தடை கேட்கலாம்? யார் அவருக்கு அனுமதி கொடுக்கணும்? எனக்கு முதல்ல நீங்க சொல்றதே தடை அப்படின்ற ஒரு வழக்கு ஒன்று வந்திருந்தது. அதுல நீங்க எப்படி இதை எதிர்த்து நீங்க வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்கு. உச்சநீதிமன்றம் அதுதான் உச்சத்துல இருக்கிறவருக்கு உச்ச நீதிமன்றமே இப்போ வந்து சப்போர்ட்டா வந்துருக்கு. ஓகே, அதாவதுங்க என்னை பொறுத்தவரையில திமுக வந்துங்க ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்கல்ல. முதல்ல அவங்க ஏன் ஹைகோர்ட்டை விட்டுட்டு அங்கே போனாங்க? ஓகே, தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் உயர் நீதிமன்றம் தானுங்க முதன்மையானது. ஏன் உயர் நீதிமன்றத்தை விட்டு போனாங்க? ஏன்னா உயர் நீதிமன்றத்தில் திமுகவுக்கு சமீப காலமாக நிறைய கொட்டு விழுந்துட்டே இருக்குது. ஓகே, அதனால இப்போ உச்ச நீதிமன்றம், அதனால இங்கே வந்தால் திருப்பி நமக்கு ஏதாவது கொட்டு வச்சிருவாங்கன்னு போனாங்க. என்ன கேட்டால் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் எடுத்தே இருக்கக்கூடாது, கோ டு யுவர் ஹைகோர்ட்டுன்னு தள்ளி விட்டுருக்கணும். ஆனால் அது எடுத்து நல்லா கொட்டு வச்சிருக்குது. நீங்கள் என்ன முதலமைச்சர் வந்து நாங்கள் வந்து அவர் டூர் ப்ரோக்ராமெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோன்னு நினைக்கிறீங்களா? ஒரு முதலமைச்சர் என்ன பேசணுன்றதே நாங்கள் சொல்லணுமா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கன்ட்டு வெளுத்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து தள்ளுபடி பண்ணிட்டோமா இல்லை நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிறீங்களான்னு அவங்களுக்கு சாய்ஸ் கொடுத்து வாபஸ் வாங்கி நல்லா கடுமையாக பேசியிருக்காங்க. அதாவது இது வந்து எதை காட்டுகிறதுனா, திமுகவுக்கு இருக்கிற அந்த வன்மம் திரு விஜய் மேலேயும் தாவேகா மேலேயும் அந்த கட்சியினருக்கு இருக்கிற கோபம், ஆத்திரம், இதுதான் இதெல்லாம் வெளிப்படுதுங்க. உதாரணத்துக்கு 2-3 விஷயம் நான் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க போனாங்க. என்ன சொல்லி போனாங்க?
ஆதவ் அர்ஜுனா எங்களை வந்து கணக்கு எனக்கு தீக்க இருக்குது அப்படி இப்படின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே மனுவில் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? முதல்வர் விஜய் அங்கே போய் இந்த சம்பவம் பற்றி பேசக்கூடாது, ஏன்னா அது விசாரணை நடந்துட்டு இருக்குது. அவர் வந்து வேலை வாய்ப்புகள் அரசு வேலை கருணை அடிப்படையில் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடாது, உதவி கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சாட்சிகள்லாம் மாறுவாங்க, மாத்திர முயற்சி, இவரே குற்றவாளி, அப்படி இப்படின்னு பொய்யும் புனைப்பொருட்டும் கொடுத்து சும்மா ஆதவ் அர்ஜுனா எங்களை பேசுகிறாரு அப்படி அவரை தடுக்கணும்னு சொல்லி போர்வையை போத்திக்கிட்டு உண்மையான நோக்கம் என்னன்னா திரு விஜய் அவர்கள் கரூர் போகிறத தடை பண்ணோம், அதே போல் அங்கே அவர் பேசக்கூடாது இந்த சம்பவத்தை பற்றி, அதே போல் அந்த உதவிகள் நலத்திட்டங்கள் அதே போல் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இதுக்கு வந்து அது எல்லாத்தையும் விட ஒன்று என்ன சொன்னார்னா, ஆர்எஸ் பாரதி தான் திமுக சார்பாக பண்ணியிருக்கிறது அந்த அப்ளிகேஷன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிபிஐ வழக்கு இருக்குது இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டு தானே சிபிஐயை நியமிச்சது, அந்த வழக்கில் எங்களையும் பார்ட்டியாக சேர்த்துக்கணும்னு இம்ப்ளீட் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. இதுக்கும் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு என்ன சம்மந்தம்? அதாவதுங்க சும்மா ஒன்றை பிடிச்சிக்கிட்டு போய் அந்த கேஸில் இவங்க சேரணுமா, உங்களை எதுக்கு சேர்க்கணும், இன் வாட் வே யூ ஆர் கனெக்டட்னு சொல்லி நல்லா சுப்ரீம் கோர்ட்டு பம்பாட் பண்ணியிருக்காங்க. அதாவது வில்சன்லாம் வெளியே வந்து பொய்யா பேசிகிட்டு இருக்காரு. இல்லை அது வந்து இது அதுன்னு, அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் விழலன்னு வில்சன் ஒரு மூத்த வழக்கறிஞர் பொய்யா சொல்கிறாரு பத்திரிகையாளர்கள் மத்தியில். ஸோ அதனால் வந்துங்க இது நேற்றைய தினம் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். வெள்ளிக்கிழமை கரூருக்கு செல்கிறார் முதல்வர். என்ன இருக்க போகுது சார், என்ன பேச போகிறாங்க கரூர் மக்களோட இன்னும்? ஏன்னா ஆல்ரெடி அவர் கனெக்டில் தான் இருக்கார், விஜயபாஸ்கர் அங்கேயும் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன நடக்க போகுது, என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கலாம் சார்? திரு விஜயை பொறுத்தவரைங்க ஒரு டீசன்ட் ஜென்டில்மேன். அவர் ஏன் கரூருக்கு போகிறாரு, ஃபஸ்ட்டு அஃபிஷியல் விசிட் தான் ஆஸ் சிஎம். கரெக்ட். ஆமாம். ஃபஸ்ட்டு ஏன் அவர் கரூருக்கு போகணும்னு நினைக்கிறாருன்னா, அவரால் வந்து அந்த கரூர் அந்த துயர சம்பவத்தை மறக்க முடியாது. அவருக்கு எந்த அளவுக்கு இவங்க பிரச்சனை கொடுத்தாங்க, அவர் போய் பார்க்க விடாமல் பண்ணிட்டு, ஆனால் பார்க்கலன்னு சார்ஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இவரை. வேறு வழி இல்லாமல் தான் அவர் அக்டோபர் மாதம்னு நினைக்கிறேன், செப்டம்பர் அந்த சம்பவம் நடந்தது 2025. அக்டோபர் மாதம் பொறுத்து அனுமதி கேட்டு நான் போனோம், அவங்களெல்லாம் பார்க்கணும், உதவி பண்ணோன்னா நீங்கள் போனால் பிரச்சனை ஆகும், கலாட்டாகும், அப்படி இப்படின்னு காவல்துறையை மிஸ்யூஸ் பண்ணி இவருக்கு அனுமதியே கொடுக்கல. கடைசியாக எனக்கு கேள்விப்பட்டேன் ஒரு கல்யாண மண்டபத்தில் அனுமதி வாங்கிட்டாங்க. அனுமதினா அவர்கிட்ட கல்யாண மண்டபத்தை நீங்கள் வாடகை கொடுக்குறேன் ஓகே அப்படின்னா, சாயந்தரம் பணம் எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது ஐயோ இல்லைங்க எங்களுக்கு பெரிய ப்ரெஷர் வருது. அவர் வந்து தன் ரசிகர்களை தன் ஆதரவாளர்களை சந்திக்க, அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்க அனுமதிக்க மறுத்துவிட்டு, இன்னொரு பக்கம் அவர் மகாபலிபுரத்தில் நாளாயிட்டு இருக்குதுன்னு கூப்பிட்டு நிதி உதவி கொடுத்தா பாருங்க, என்னங்க சாவரம் வீட்டுக்கு போவானா இல்லை வந்து இவர் இருக்கிற இடத்துக்கு பண்ணையார்த்தனம் எப்படியெல்லாம் வளைச்சி ஓடிச்சு மீடியாவை இவங்க கையில் வச்சுட்டு பண்ணாங்க. அப்போது அவரால் வந்து அந்த கரூர் துயரத்தை வாழ்நாளில் எப்போதும் மறக்க முடியாதுங்க. அவர் கரூர் வந்து மறக்கவே மாட்டார். அப்போ அந்த கரூர் துயரத்தை அவர் மனசுலேயே வச்சிட்டு இருக்கிறதால தான் அதுக்கு நீதி கேட்கணும்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனார் அவர். அவங்க போய் தானே இந்த கேஸ்லாம் வந்து விசாரணைலாம் நடக்குது. அதுக்கு முன்னால் அரசாங்கம் போட்டது அது சும்மா கண்துடை ஐவாஸ். தப்பு பண்ண போலீஸே தப்பு வந்து விசாரித்தா போலீஸ் தப்பு பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்களா? ஸோ அதனால் வந்துங்க சரியான தேர்வாக தான் அவர் தன்னுடைய முதல் அதிகாரப்பூர்வ சுற்றுப்பயணம் முதலமைச்சராக இதுதான் இருக்கணும். திருச்சிக்கு போனது தாவேகா தலைவராக போனார், நன்றி சொல்ல போனார் தன்னை தேர்ந்தெடுத்த திருச்சி கிழக்குக்கு. இப்போ போகிறது தான் முதலமைச்சராக போயிட்டு ஆஸ் ஏ கவர்மெண்ட் ஹெட்டு பண்ண போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து கரூர் மக்களுடைய அந்த துயரம் என்பது அவர் மனசில் ஆறாத வடுவாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ போயிட்டு அதனால தான் வெறுங்கையோடு போகாமல் கரூர் அந்த துயரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த மக்களுக்கும் நல்லா ஏதாவது பேக்கேஜ் கொடுக்கணுன்னு தான் போகிறாரு. அதுக்குள்ளே இவங்களுக்கு வந்து அதை நாங்கள் அதை கொடுக்க வேணான்னு சொல்ல, ஆனால் இப்போ கொடுக்கக்கூடாது இந்த விசாரணை, அது எப்போ முடியும்? ஸோ ஆனால் நேற்று சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணார். என்ன கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா என்ன தப்பு? கருணை அடிப்படையில் வேலை கொடுத்தா கொடுக்கக்கூடாதா? ஏன் கொடுத்தா என்ன?
சாட்சியெல்லாம் கழிச்சிருவாங்களா? அவரே சாட்சிங்க. அவர் குற்றவாளி இல்லையே, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களே. விஜய் வந்து குற்றவாளியே கிடையாது. அவர் பல சாட்சியில் ஒரு சாட்சி என்ன கலைச்சிருவாருன்னா, திக்கு முக்காடிட்டாங்க திமுக வக்கீல்கள். தலை தப்பியது போதுன்ற மாதிரி நாங்கள் அதை வாபஸ் வாங்கிக்கிறவங்க மனுவன்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. புரியுது. ஸோ இப்போ வந்து தடை எதுவுமே இல்லை, யாரும் தடை போட முடியாது. அதான் நீங்கள் போடும்போது பேசும்போதே நான் தலையிட்டேன். ஒரு முதலமைச்சருக்கு, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டின் எந்த மூலை முடுக்கிலும் செல்வதற்கு எவன் அதிகாரமும் தேவையில்லை, எவன் அனுமதியும் தேவையில்லை. கரெக்ட். இஸ் என்டைட்டில்ட் டு டிராவல் அண்ட் விசிட் ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் ஸ்டேட். ஓகே. அதே போல் அவருக்கு இந்திய நாடு, இந்திய பிரஜைன்ற முறையில் இந்தியாவில் எந்த இடத்துலையும் போகிறதுக்கு யாரும் அனுமதியெல்லாம் தேவையில்லை. பாப்போம் சார். அவர் விரைவில் வெள்ளிக்கிழமை அதாவது கரூர் போயிட்டு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்ன பேச போகிறோம் அதை பற்றியும் பேசுவோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்களோட பகிர்ந்துட்டு நினைச்சலாம் சந்திப்பேன். உங்களுக்கு நன்றி.